புட்டு பார்த்துக்கலாம். எங்கடா போயிட்டு இருக்கடே? இப்படிதான் தூண்டு போகணுமா? அப்போதான் சூப்பராக இருக்குது மணல் மேடு. அதுக்குள்ளே அவர் வந்துட்டாங்க. சாத்தியாச்சா? அவ்வளோதான். இன்னும் இறங்கினானே இது வரைக்கும். ஆமாம், மேட்டூர் டேமை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கனால தேக்கம் ஃபுல்லாக இருக்குது. அதனால் மணல் மேடு ஃபுல்லாக தண்ணி வந்து ஆக்குப்பை பண்ணிக்கிச்சு. ஸோ கொஞ்சமாக தான் மணல் இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. பீச் மாதிரி இருக்குது. இந்த பீச்சில் தான் அழகாக சேல் பண்ணுவாங்க. உட்காந்து மீனை சுட சுட சாப்பிடலாம். ஃபோட்டோவா? எங்கப்பா உன்னை பார்த்தா ஞாபகம் வருது. இருக்கு ஆப்பில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ்லாம் ப்ளீஸ் அவாய்ட். வீட்டுக்கு மீன் எடுத்துகிட்டு போனோம். அதனால் இந்த மணல் மேட்லேயே கர்நாடகா பார்டரில் நம்ம தமிழ் ஆளுங்க மீன் பிடிச்சி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கிக்கலாம். இதோட ஓனர் அங்கே உட்காந்துக்கிறாரு. பாவம் தூக்கிட்டு வருவது இருந்துச்சுன்னா அதை இதுலேயே எடுத்துக்கிட்டு. மீன் வாங்கிட்டியா? மணல் மேடு வந்தோம், அழகாக மீன் வாங்கிட்டோம். அதே ஒரு போட்டு கேஷுவலாக வந்துச்சு. அது வழியே ஏறி 5 ஃபால்ஸ் அண்ட் அப்படியே கடந்து சினி ஃபால்ஸ் வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ் போய் ஹேங்கிங் பிரிட்ஜ்லேருந்து மெயின் ஃபால்ஸுக்கு போய் அப்படியே வீட்டுக்கு எஸ்கேப் ஆயிடலாம். அப்படி 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 அங்கேயே போட்டு கட்டையை திருப்பி போட்ட. ஓகே ஓகே ரெடியா? அப்படியே செம. எப்படி ஃபேஸ் என்ன வராது? எப்படின்னா பயங்கரமாக ஓட்டுறான். ஓட்டினே தான் இருக்கிற எல்லாத்தையும். ஆக்சுவலி நாங்கள் மணல் மேடு கேஷுவலாக தான் வந்தோம். சரி, ஆல்ரெடி வீட்டில் வேறு ஏதோ ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைச்சா வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி மணல் மேடு, சரி அங்கே ஹேங்கிங் பிரிட்ஜ் பக்கம் தான் போனோம். ஏதோ அங்கே ஃப்ரெஷ்ஷாக யாராவது மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ட்டு பார்த்தோம். ஒரு 3 பேர் பிடிச்சிட்டு இருந்தாங்க. சரி அதையும் ஒரு சின்ன கிளிப் எடுத்துகிட்டு அவங்ககிட்ட கேட்டோம், என்ன கொடுப்பீங்களா? இல்லை இல்லைப்பா நாங்களே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அதனால் நானும் நம்ம ஃப்ரெண்டும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. எங்கடா ஃப்ரெஷ்ஷாக எதுவும் மீன் கிடைக்காதோ. ஏன்னா சாப்பிட்ற டைமில் தான் அது தேடி போக முடியும், இல்லாத டைமில் நாம் எப்படி தேடி போவோம். ஸோ அதனால் மணல் மேட்டு ஒரு எட்டி பார்த்துடலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஒரு கேஷுவலாக கிளிப் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு மூலையில் ஒரு 2 பேர் மீன் பிடிச்சி ஆல்ரெடி கட்டி வச்சுருந்தாங்க. சரி அது பெரிய மீனாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அது பெரிய மீன் இல்லை, எல்லாமே சின்ன சின்ன சோனா கெளுத்தி. ஒன்று ஜிலேபி, இன்னொன்று வந்துட்டு வேற என்ன கல்பாசை. ஸோ அது இருந்துச்சு. சரி கல்பாசும் அப்புறம் அந்த ஜிலேபியும் வேண்டாம். சின்ன சின்ன சோனாங்கெளுத்தி இருந்துச்சு. அது வந்து குழம்புக்கு பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் டைமில் பார்த்திங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு டைம் பிடிச்சிட்டு வந்து போடுவாங்க. ஸோ அந்த மீன் தான் நாங்கள் வந்துட்டு 1 kg வாங்கியிருக்கோம். அது இந்த மீன் தான். ஸோ அவ்வளோதான். இங்கே டைரெக்டாக வாங்கும்போது கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக வரும். ஒரு 50 ரூபா 60 ரூபா கம்மியாக வரும். இதே மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ இடம் பொருள் லேவல் இல்லையா? ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இப்படியே கடந்துட்டு போயிட்டு இந்த போட்டு இந்த ஃபிஷர்மேனுக்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே நம்ம பாதி வழியிலேயே நம்ம கல் மேலே அப்படியே ஜம்ப் ஆகிப்போம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த நைட் ஃபிஷிங் பற்றி போட்டிருப்போம். ஸோ அப்போ பிடிச்சது யாருன்னா இவர் தான். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இப்பயே அங்கே பாருங்கள் சேம் அதே கட்டிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி லைட்டு தலையில் கட்டி சுற்றிட்டு இருக்கிறாப்புல. அநேகமாக இன்றைக்கி ஒரு 10 kg பிடிச்சவங்க பிடிச்சிருவாரு. இதெல்லாம் நம்ப முடியாது. நைட் வந்துடலாமா? வேணாம்ப்பா, டயர்டாகுது ஆல்ரெடி. போயிட்டு மீன் குழம்பு திங்கணும். ஆமாம், இன்றைக்கெலாம் மீன் குழம்பு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சு அது டடரடா செம்மையாக இருக்குப்பா. நல்லா இருக்கும். அதுவும் ஒகேனக்கல் லாத்து மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே பாருங்கள் அந்த கொட்டக்கால் ஷாப்பு ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாக லேக் வாட்ரு. அந்த பறவைங்கள்லாம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கு. ஓகே, இப்போ என்ன மீன் ஆட்டிக்கு போயிட்டுருக்கேன்? கெளுத்தி.
நீங்களும் கெளுத்தி தானா? கிடைக்குமா? காலையில் தூண்டி கட்டுறதுக்கு. ஏய் காலையில் எடுத்து நம்மளுக்கு அடியிலே தூண்டிலாம் வச்சிருக்காரு. இங்கே பாரு ஏறி இருப்பாரு. என்ன வெறும் காலில் சுற்றிட்டு இருக்கிறேன் பாரு. ஏறி அப்படியே வந்திருக்கேன் வெளியில. சரி சொல்ல மாட்டீங்களா முனி? ஏயோ தூண்டில் கண்டா தெரியலையா? அங்கே பாரு பாரு தூண்டில் தான் வச்சு கட்டி. இப்படிதாங்க. அதாவது இந்த தூண்டில்ல ஃபுல்லாக இந்த கேனில் கட்டிடுறது. அப்புறம் இதை அவுத்துட்டு இதில் புழு மாட்டி கீழே போட்டுறது. போட்டுட்டு இதை அப்படியே வச்சிருவாங்க எடுத்து தண்ணிக்குள்ளேயே. என்னப்பா மீன் மாட்டுச்சுன்னா இது முழுகி உள்ளே போயிடுது அப்படின்னா இதில் ஏர் ஃபீல்டு உள்ளே இதாக இருக்கு இல்லைங்களா? கத்துன்னு காற்று பிடிச்சிக்குது. அதனால் உள்ளே போக முடியல. சம்டைம்ஸ் இப்படியெல்லாம் விட மாட்டாங்க தண்ணியிலே. இதை எடுத்து அந்த கல் ஓரத்தில் நல்லா சொருகி வச்சுருவாங்க. அதனால் மீன் எங்கேயும் ஓடாது. அப்போ நைட் டைமில் அப்பப்போ செக் பண்ணி பார்ப்பாங்க மீன் ஏதோ மாட்டிடுச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. இந்த வாட்டர் கேனை இழுத்து பார்ப்பாங்க. மாட்டிடுச்சுன்னா அப்புறம் நைட்டே ஒவ்வொரு மீனை எடுத்து போட்டுருவாங்க. அப்புறம் ஒவ்வொரு டைம் எடுக்கவும் மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அப்படியே விட்டுட்டு காலையில் டைமு ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஸோ இதுதான் இதோட ஸ்டோரி. இந்த தூண்டிலில் வந்து எத்தனை கிலோ வரைக்கும் மாட்டி இருக்காது? ஒரே மீனா? 10 கிலோ ஒரே மீன். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா நரம்பு? ஈவினிங் டைமு இந்த மாதிரி மீன் பிடிக்க வருவாங்க. ஸோ அப்போ அவங்க போட்டில் இப்படி உட்காந்துட்டு வந்தால் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அமைதியாக இருக்குது பாருங்கள். ஏன்னா ஈவினிங் வந்து ஒரு 5:30 வரையும் போட்டிங் வந்து ஸ்டாப் ஆகிடுது. அதுக்கப்புறம் கர்நாடகா பார்டர்லேருந்து நம்ம தமிழ் ஆளுங்க தான் மீன் பிடிக்க இந்த வழியில் ஃபுல்லாக வருவாங்க. அதாவது இந்த 5 ஃபால்ஸ் பக்கம், மணல்மேட்லேருந்து 5 ஃபால்ஸ் பக்கம். ஸோ இதில் அப்படியே ட்ராவல் ஆகி போகிறதுக்கு அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என் வாய்ஸ் மட்டும் நல்லா கேட்கும். அவ்வளோதாங்க. எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணி அழகாக சாப்பிட்ற வேண்டிதான். இப்போ ஹேங்கிங் பிரிட்ஜை கிராஸ் பண்ணணும். ஓகே, நல்லா பிடிச்சிக்கோங்க சார். நான் இறங்கிக்கிறேன். தேங்க்யூ பிரதர். இழுத்து போட்டுற இல்லை. இன்னைக்கு காலையில் வரதுக்குள்ளே ஒரு 20 கிலோ மீன் பிடிச்சிடுவாங்க சார். ஃபோன் பண்ணுறியா மீன் கிடச்சிதுண்ணா? கண்டிப்பாக. இல்லை குழம்புக்கு நீ இப்படி கேப்பல் தெரிஞ்சுதான் உன் கண்ணு பட ஒயிட் கவர்லேயே எடுத்துருவாங்க. சரியா? அப்படியே நல்லா கண்ணை நல்லா உத்து பார்த்துக்கா. அப்படியே சும்மா களி வச்சு அப்படியே தொட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். பாய்.